அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்களா, சிடிஎஸ் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சினுடைய சிடிஎஸ் எக்ஸாமில் பேப்பர் 2ல் யூனிட் 10 பார்த்திங்களா, இந்தியன் எக்கனாமி. ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஏ சப்டிவிஷன் அக்ரிகல்ச்சர், செகண்ட் சப்டிவிஷன் இண்டஸ்ட்ரீஸு, தேர்டு வந்து சர்வீஸ் செக்டர், ஃபோர்த்து வந்து பிளானிங்கு, ஃபிஃப்த்து வந்து பாப்புலேஷன் அண்ட் பவர்ட்டி. பிளானிங்கு, பவர்ட்டி, பாப்புலேஷன் அந்த டாப்பிக்கை நம்ம இந்த மாதிரி இமேஜஸில் பார்த்துங்க. இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதே போல் கண்டினியூஸாக உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸு, சர்வீஸ் செக்டரும் போட்டுருவோம். ஓகே, நம்மளுடைய சேனல் மூலிமா பார்த்திங்களா, நம்ம என்னென்னலாம் சிடிஎஸ் எக்ஸாமுக்கு மெட்டீரியல் கொடுக்குறோங்க. ஃபஸ்ட்டு மெட்டீரியல், ரெண்டாவது வந்து பார்த்திங்களா எம்சிக்யூஸு ஒரு 2200 நம்ம வீடியோவிலே ஒரு 400 கொஷின்ஸ் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ மெட்டீரியலுமே சாம்பிள் அனுப்பிட்டு பார்க்குவோங்க, வேணுன்ற வாங்கிக்கலாம். நம்மளுடைய ஆப்பு மூலமாக, ஏன்னா உங்களுக்கு பேப்பர் 2 எக்ஸாம் வந்து ஆன்லைனில், ஸோ அதனால் ஆப்பில் டெஸ்ட் வைக்கிறேங்க. ஸோ 25 டெஸ்ட்டு ஆன்லைனில் உண்டு. ஃபோர்த்தாக மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் கிளாஸஸ் உண்டு. ஓகேங்களா? கிளாஸஸ்ஸு. ஸோ வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கேட்டுக்கோங்க. சரி, இந்த வீடியோவில் நம்ம அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பார்க்கலாம். கட்டாயம் ஒரு யூனிட்லேருந்து, இந்த யூனிட்லேருந்து ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் 20 கொஷின்ஸ் உண்டு. ஓகேங்களா? இப்போ அந்த 20 கொஷின்ஸில் 5th யூனிட்டு நல்ல ஒரு டிஎன்பிஎஸ் சிலபஸே தான், ரைட்டுங்களா? பட் இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டில் கேட்கலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோங்க. சரி, நம்மளுடைய நேஷ்னல் இன்கமில் அக்ரிகல்ச்சர் பங்கு சுதந்திரம் வாங்குறப்ப நிறைய இருந்துச்சு. இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ அதிகமாக பார்த்திங்கன்னா சர்வீஸ் செக்டருக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அது எவ்வளோன்றது பாருங்கள், அங்கே இருக்குது. 1910 17.8%, 24-25 18.2%. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது அக்ரிகல்ச்சர்னால் இது கீழே என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்களா, அக்ரிகல்ச்சர் செக்டாருக்குள்ளே வர்றது எல்லாமே, ஒரு ஆடு மாடு மேய்க்கிறாங்கன்னா ஸோ அது வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏதாவது குடிசை தொழில், ஸோ அதுவும் அக்ரிகல்ச்சருக்குள்ளே வந்துடும். கால்நடை மேய்க்கிறாங்க அப்படின்னா அவங்களும் அக்ரிகல்ச்சருக்குள்ளே, இது எல்லாமே வரும். நமக்கு தெரிஞ்சது அக்ரிகல்ச்சர்னு. சரி, வேலை வாய்ப்பில் அக்ரிகல்ச்சர் தான் அதிகம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஜிடிபியில் இதனுடைய பங்கு பார்த்திங்கன்னா மிக குறைவாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 46% அப்போ வச்சுக்காங்க. ஓகேங்களா? இங்கே பிஎல்எஃப்எஸ்ன் தகவல்படி 60.70% இருக்காங்க. எப்படின்னா விவசாயம் நிறைய செய்கிறாங்க, ஆனால் வருமானம் குறைவாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரி செக்டர், அடுத்த செக்டர் பார்க்குறது தொழில்துறை. இது வந்து ஆவரேஜாக 30% வேலை செய்வாங்க, 30% ஷேரிங் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட நான் தோராயமாக சொல்கிறேன். சர்வீஸ் செக்டர் அப்படி இல்லை. அப்படின்னா ஒரு ஐடி பீப்புள், ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ், கம்யூனிகேஷன்ஸு, அட்வொகேட்ஸு, டாக்டர்ஸு, அட்வைசர்ஸு, ஸோ எல்லாமே அதுக்குள்ளே அடங்குவாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஹையர் ஜாப். அவங்க ஆனால் மிக குறைந்த அளவு தான், ஒரு 10%க்குள்ளே தான் பீப்புள். ஆனால் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா ஒரு 50% இருக்கும் வருமானம். அப்போ 10%னா எம்ப்ளாய்மெண்ட் குறைவு, பட் ஜிடிபியில் கான்ட்ரிபியூஷன் அதிகம். இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சு. ஓகே, ஸோ வேலை வாய்ப்பில் அதிகம், பட் நேஷ்னல் இன்கமில் குறைவு. இது ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. சரி, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ப்ரைஸ் பாலிசி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் அப்படின்றது கவர்மெண்ட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாயம் செஞ்சுட்டுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ கொடுக்கலாம் இவங்களுக்கு அப்படின்னு இருக்கும், ரைட்டுங்களா? இவங்களுக்கு இல்லை மழை பெஞ்சுன்னா திடீர்னு லாஸ் ஆகிரும். ஸோ அட்லீஸ்ட் மினிமமாவது இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் இது. ஓகே, அதுக்கு அடுத்தது சந்தை இடைமுக திட்டங்கள், விலை நிலைத்தன்மை, ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை அல்லது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது 2024-25 14 பயிர்களுக்கு தான் எம்எஸ்பி, ஸோ மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. அக்ரிகல்ச்சர் சார்ந்த புள்ளி விவரங்கள் பார்த்திங்களா, பயிர் பரப்பு, உற்பத்தி, விளைச்சல்,
ஸோ கால்நடை பால் உற்பத்தி இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும், நீர்ப்பாசனம் இது எல்லாமே. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்டு இந்த டிபார்ட்மெண்ட் படி பார்த்திங்களா 2023-24 329 மில்லியன் டன் இந்தியாவில் பார்த்திங்களா உற்பத்தி செய்கிறாங்க. பருப்பு 27.3, எண்ணெய் ஒரு தோராயமாக 300 மில்லியன் டன்னுக்கு மேலே அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சரி. அடுத்ததாக டெக்னாலஜி அக்ரிகல்ச்சரில் என்ன நிறைய இருக்குது. இப்போ பார்த்திங்களா சொட்டு நீர் பாசனமே ஒரு டெக்னாலஜி தான். ஓகேங்களா, தண்ணியை வந்து ஸோ கரெக்டாக துல்லியமாக விவசாயம் செய்கிறதுக்காக. அப்புறம் சாயில் கார்டு இருக்குங்க, மண் வள அட்டை இருக்குது இல்லைங்களா, ஸோ அது ஜிபிஎஸ் தொழில்நுட்பம், ஸோ மழை வெயில் புயல் எப்போ வருதுன்னு நம்ம தெரிவிக்கிறது, ரிமோட் சென்சிங் மூலமாக கண்காணிக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் அக்ரிகல்ச்சர்னுடைய நியூ டெக்னாலஜி. நாம்னு 2016 கொண்டு வந்தாங்க, எலக்ட்ரானிக் நான் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டுன்ட்டு. 1400க்கும் மேற்பட்ட வேளாண் சந்தைகள் இணைக்கப்பட்டுள்ளன. வேளாண் நிதி மற்றும் சந்தைப்படுத்துதல். ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான பேங்க்கு நபார்டு பேங்க். இது 1982 ஜூலை ஓப்பன் பண்ணது. அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், இதனுடைய மீனிங்கே பாருங்கள், நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ கோடி ஒதுக்குறேன். ரீஜனல் ரூரல் பேங்க்ஸு, நபார்டு, கிசான் கிரெடிட் கார்டு, கூட்டுறவு பேங்க்கு, கமர்ஷியல் பேங்க்லேயும் தராங்க. ஓகேங்களா, ஸோ இது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக மார்க்கெட்டில் என்னென்னா ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ் மார்க்கெட் கமிட்டி, எலக்ட்ரானிக் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டு, இது எல்லாமே விவசாயிகள் வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசர்ஸ் வெல். ஸோ இதெல்லாம் சரி. கரண்ட் பட்ஜெட்டில் பார்த்திங்களா 1.5 லட்சம் கோடி 2024 பிஎம் கிசானில் 11.8 கோடிக்கு 6000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. பிஎம் கிசான் திட்டம் இது. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா பயிர் காப்பீட்டு திட்டம். பாரத் இயற்கை நேச்சுரல் ஃபார்மிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. மிகப்பெரிய பால் உற்பத்தியாளர் வந்து இந்தியா. அதில் சரி, இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் ஒரு டாப்பிக்கை பார்த்துருக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக இண்டஸ்ட்ரி டாப்பிக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இண்டஸ்ட்ரி டாபிக் இதில் ஒவ்வொன்றுமே கொஞ்சம் நம்ம டெப்த்தாக படிக்கணும். ஓகேங்களா, இண்டஸ்ட்ரி டாப்பிக்கில் நேஷ்னல் இன்கமில் எந்த அளவுக்கு பங்குன்னா இப்போ கரண்ட் இயர் மட்டும் பாருங்கள். ஸோ 28.6%. ஸோ கிட்டத்தட்ட நான் முன்னே சொன்னால் இல்லைங்க 30%. இப்போ அக்ரிகல்ச்சர் 18%, இது 29%, 30 வச்சுக்கினாலே 48. ஸோ மீதி 52% வந்து சர்வீஸ் செக்டார் வந்து அடுத்து நாம் பார்க்குறது. ஓகேங்களா, ஸோ அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் செக்டார் 3 தான் மேஜராக நம்ம டிவிஷன் பண்ணுறோங்க, மேஜராக பிரிக்கிறது. அதே போல் நம்மளுடைய பட்ஜெட்டில் ப்ரொஃபஷ்னல் ஆர்இஎன்ன ரிவைஸ்டு எஸ்டிமேட்டு, அட்வான்ஸ் எஸ்டிமேட்டு. எப்படின்னா ஒரு பட்ஜெட்டு இந்த இயருக்கு எதுனா ப்ரொஃபஷ்னலாக சொல்லுவாங்க எவ்வளோ நடக்குன்னு, அப்புறம் அட்வான்ஸாக, அதுக்கடுத்து ரிவைஸ்டு, இந்த மாதிரி. சரி, வேலை வாய்ப்பில் இந்த இண்டஸ்ட்ரி செக்டர் எந்த அளவுக்குன்ட்டு பார்த்தீங்களா பாருங்கள். டோட்டலாக 23.4%, 23.4%. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஏன்னா நேஷ்னல் இன்கமில் 29%, இது 23%. இதில் சப்டிவிஷன் நிறையா இருக்குது. மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்புறம் சுரங்க தொழில், எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது எல்லாமே வரும். டோட்டலாக சேர்த்தனா இந்த பர்சன்டேஜ். ஸோ நம்ம 2 விஷயம் நம்ம தெரிஞ்சு வந்து காமனாகவே கேட்குவாங்க. அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் செக்டர். நேஷ்னலுடைய இன்கமில், ஸோ வருமானத்தில் எவ்வளோ பங்கு, எம்ப்ளாய்மெண்ட்டில் எவ்வளோ பேர் கான்ட்ரிபியூஷன். ஸோ அதுதான் முக்கியம். இதில் நம்ம இண்டஸ்ட்ரியில் மிக முக்கியமானது எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லலாம், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ். அது இல்லாமல் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ். மைக்ரோ ஸ்மால் மீடியம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 40%, எக்ஸ்போர்ட்டில் 45, வேலைவாய்ப்பில் 11 கோடி பேர் அப்படின்ட்டு.
பெரிய தொழில்கள் பெரிய பெரிய தொழில்கள் இதுக்குள்ளே வரும். இரும்பு, எஃகு, சிமெண்ட்டு, பெட்ரோலியம், ஆட்டோமொபைல்ஸ், இது எல்லாமே லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்திங்களா, இந்தியா உலகில் 2வது பெரிய எஃகு உற்பத்தியாளர். ஆட்டோமொபைலில் இவ்வளோ இதெல்லாம் பார்த்துக்காங்க. ஓகே, தொழில் வகைப்படுத்துதல் இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட், கொஷின்ஸ் கேட்பாங்க. இது மைக்ரோ எம்எஸ்எம்இயில் அந்த செக்டார் வைஸ் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, 1 கோடியிலேருந்து 5 கோடிக்குள்ளே அப்படின்னா மைக்ரோ, 10 to 50 crore ஸ்மால், மீடியம்ன்றது 50 to 250 கோடி வரைக்கும் அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ்ஸு டர்ன் ஓவரை பொறுத்து இது இருக்கும். சரி, இண்டஸ்ட்ரி செக்டாருக்கு மத்திய அரசின் திட்டம் என்னென்னா, பிஎம் விஸ்வகர்மா திட்டம் 20 லட்சம் பயனாளிகள். பிஎம் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி பிளான் அப்படின்றது இதுக்கு மானியம் அதிகமாக தராங்க. கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் இது. சரி, நெக்ஸ்ட்டு தொழில் கொள்கைக்கான என்ன பாலிசிஸ் பார்த்திங்களா, நிறைய 1948 வரும். இது ஒரு டாப்பிக்கு. 1991 தான் மேஜரானது. இப்போ ரீசெண்டானது இது. ஓகேங்களா, நேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், மேக் இன் இந்தியா 2014, ஸ்டார்ட் அப் 2016, ஆத்ம நிர்பார் 2020, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்வென்ட்ரி பிஎல்ஐ ஸ்கீம் 2020. ஸோ இதெல்லாம் பார்த்துக்காங்க. தொழில் நிதி உருவாக்குறதுக்காக சில நிறுவனங்கள் இருக்குது. ஸோ அது எல்லா அந்த ஐஎஃப்சிஐஎம், ஐடிபிஐ, எஸ்எஃப்சி, எல்ஐசி, ஸோ இது எல்லாமே தான். சரி, தொழில்துறைக்கு என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்களா, வேலைவாய்ப்பில் ஒரு 24% உங்களுடைய கான்ட்ரிபியூஷன். ஓகே,